ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்சரகல் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஒரு சின்ன மார்னிங் ரொட்டீன் vlog தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 5th டே, அதாவது வீக்கெண்ட் அப்படின்றனால கண்டிப்பாக இன்றைக்கி நம்மளே தனியாக பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற தைரியத்தில் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். ஸோ லேட் ஆகிடுச்சு. அதனால் இனிமேல் சாதம்லாம் வச்சோம்னா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே வந்து கருணக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டேன். இருந்தாலும் சாதம் வந்து வடிக்க டைம் பத்தாதுன்றதுனால சிம்பிளாக ஃபுல்லாகவே இன்றைக்கி டிஃபனாகவே முடிச்சிட்டேன். அதாவது மார்னிங் வந்து சேமியா தான் பண்ணியிருக்கேன். பட் எப்பவும் போல் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது பசங்க எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அது வந்து நல்லா உதிரி உதிரியாக பொழு பொழுன்னு இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கையிலே ஒட்டாது, ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அது போக லஞ்சுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். ஸோ டீ வந்து நடுவில் வச்சிட்ருக்கேன். எல்லாத்தையுமே டக்குன்னு இன்றைக்கி ரொம்ப லேட்டு, 6:45 ஆகிடுச்சு. ஸோ 7:20க்கு வேன் வந்துடும் அப்படின்றதுனால டக்கு டக்குன்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் எடுத்து பண்ணுற சேமியா வந்து கம்பு சேமியா தான். இதிலே கம்பு, கேப்பை, திணை இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து போடுறாங்க. அணில் சேமியா தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நம்ம வந்து நார்மல் சேமியா யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் சத்தானதை கொடுத்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி கம்பு சேமியா கொடுத்துருக்கேன். இது வந்து எப்படி பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணியில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அதை நல்லா கலக்கிட்டு இந்த பாக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து நம்ம ஊற வைக்கக்கூடாது. ஒரு 1லேருந்து 1 1/2 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக ரொம்ப அமுக்கி புழிஞ்சோன்னா அது வந்து ஒரு மாதிரி கொல கொலன்னு போயிடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு லைட்டாக புழிஞ்சிட்டு நம்ம அதை எடுத்து வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம தொட்டு பார்த்தாலே தெரியும், ரொம்பவே சாஃப்டாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்பவும் போல் நல்லெண்ணெய் அல்லது உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நெய் கூட சேர்த்துட்டு அது கூட கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து டைம் ஆனனால நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கல. காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து காரத்துக்கு பச்சை மிளகா பிடிக்கலைன்னா வரமிளகா கூட சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த சேமியா, அதை வந்து அப்படியே எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து கிளறி இறக்கிற வேண்டியதான். இதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றி பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ அதனால் பாருங்கள் எவ்வளோ பொழு பொழுன்னு சூப்பராக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குன்ட்டு. நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம அதை ஊற வைக்கும் போது உப்பு வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அதனால டேஸ்ட் பார்த்துட்டு லைட்டாக தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க, போதும். இது கூடவே நம்ம வந்து தேங்காய் துருவல் கூட சேர்த்து நம்ம கொடுக்கலாம். தேங்காய் துருவலும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து கொடுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து காரமாக வச்சு சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா சட்னி கூட சேர்த்து சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து எனக்கு டைம் இல்லாதனால நான் வந்து நாட்டு சர்க்கரை மட்டும்தான் போட்டு கொடுத்தேன். ஆனால் உண்மையை சொல்லணும்னா சாதம் வச்சுருந்தா கூட தொட்டுக்கிறதுக்கு ஒரு வெஞ்சனம் மட்டும் பண்ணியிருந்துருக்கலாம். நம்மளுக்கு வந்து நிறைய வேலை இருக்காது. இது பார்த்திங்கன்னா 3மே பரபரப்பான வேலை. தோசையும் ஊற்றணும், திருப்பணும், சேமியாவையும் நம்ம வந்து கிண்டணும். அது போக சைட்லேயே வந்து அசிகாவுக்கு வந்து இன்றைக்கி பணியாரம் வந்து கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க. அதாவது ஹெல்த்தி ஃபுட்டு, அன்ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அசிகாவுக்கு வந்து அன்ஹெல்த்தி ஃபுட்டு வந்துருந்துச்சான். ஸோ அதனால் மேகி அந்த மாதிரி பண்ணி கொண்டு போயிடலான்ட்டு மேடம் வந்து ஐடியாவோடு இருந்தாங்க. அதனால் நான் போய் நீ மேம்கிட்டே சொல்லிடு, அன்ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் எங்கள் அம்மா செஞ்சு தர மாட்டாங்கன்னே சொல்லிடு, நான் வந்து பணியாரம் தான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பணியாரமே வந்து சுட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அசிகா கொண்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் சுட்டு கொடுக்கவும் சந்தோஷமாக கொண்டுட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கும். இப்போ ஒரு 10 டேஸாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஈவினிங் வந்து அசிகா வந்து த்ரோ பால் விளையாடும்போது அந்த பால் வந்து விரலில் பட்டு வீங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு பாவம் கொஞ்சம் வீக்கத்தோடு வந்திருந்தாங்க. அதனால தான் இந்த ஆயில் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இது என்னென்னா சுக்கு தான் தட்டி போட்டிருக்கேன். இது கூடவே வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இதை நம்ம சூடு பண்ணோன்னா அந்த சுக்கோட வாசனை வரும். ஸோ அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் அந்த ஆயில் வந்து கரெக்டாக கொஞ்சம் ரெடி ஆகிடும். அதை வந்து நம்ம அந்த விரலில் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா வீக்கம், கால் வலி, முழங்கால் வலி இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கேட்கும். ஸோ அதுக்காக தான் அசிகாவுக்கு வந்து காலையில் போகும்போது ஒருக்கா தேய்ச்சி விட்டலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆயில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து நேற்று போட்டிருந்த மார்னிங் ரொட்டீன் vlog வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருந்தீங்க. அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சேனலில், அதாவது வான்சரகல் சேனலில் வந்து வேர்டிங்ஸில் தான் நான் வந்து டிப்ஸு, கிச்சன் டிப்ஸு, பியூட்டி டிப்ஸு, ஹேர் கேர் டிப்ஸு அந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் வந்து கொஞ்சம் வார்த்தைகள்லாம் நிறைய நம்ம வந்து சொல்ல முடியலை அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோவாகவே நம்ம வந்து மேக் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு வீடியோஸாக நான் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன்.
ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு முன்னாடியே அதாவது வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகளுக்கே வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ நான் வந்து வீடியோஸாக கொடுக்குறது இன்னுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட வான்சரைகள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது போக நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கும் ஏதாச்சும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் காட்டி தான் நம்ம வந்து வீடியோஸ் மேக் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. நம்மளோட திறமைகளை வந்து நம்ம ஃபேஸே காட்டாமல் கூட இந்த மாதிரி வீடியோஸாக எடுத்து வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். ஃபேஸ் காட்டி வீடியோஸ் போடுறத விட இந்த மாதிரி ஃபேஸே காட்டாமல் வீடியோ பண்ணுறவங்களுக்கு நிறையவே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்மளோட வான்சரைகள் சேனலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நான் எதுவுமே வந்து ஃபேஸ் காட்டலை. இருந்தாலும் எனக்கு வந்து 80,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது போக இன்னொரு சூப்பரான அதாவது ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். என்னென்னா நம்ம வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து யூடியூப்பில் வந்து எப்படி ஈஸியாக வந்து வீடியோஸ் எடுக்கிறேன், எடிட் பண்ணுறேன், அது போக என்னென்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வான்சரைகள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்களே கூட ஒரு யூடியூபராக வரலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து இந்த லைன் கிடையாது, என்னோடய லைன் வேறு அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. நம்மளுக்கு எப்போ எப்படி மாறும் அப்படின்றது நம்மளுக்கே தெரியாது. ஸோ எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நம்ம வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் நம்மக்கிட்ட இருக்கணும். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தானே, நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்ற அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நம்மளால் எல்லா வேலையுமே முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருந்தாலே நம்ம வந்து எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு காட்டலாம். ஸோ அதனால் நம்ம வந்து தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடையும் எல்லா வேலையும் செஞ்சு முடிப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து 7:20 ஆயிடுச்சு. டிரைவர் அண்ணா வந்து ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நானும் வந்து டக்கு டக்குன்னு பேக் பண்ணி அசியாவுக்கு கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டேன். இது வந்து நெய் பணியாரம். அண்ணனாக்கு வந்து நெய் பணியாரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும் நெய் பணியாரம் லாஸ்ட்டாக வந்து ஊற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட வான்சரைகள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.